சுகர் வச்ச ஒரு வீடியோ ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து 1 பிளேட் எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி 1 பிளேட் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம். இதை நம்ம இப்படி வெட்டலாம். கொட்டையாக இருக்குது, லைட்டாக கொட்டை. ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா மாம்பழம் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப ஃப்ரெஷ் காய்ஸ். இதை நம்ம வந்து இப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோம். ஸ்பூன் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுல் இருக்குது. இதில் நம்ம வந்து எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு கத்தி வச்சுன்னா எடுக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கத்தி வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எடுத்துட்டோம். ஓகே கைஸ், இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த தட்டையும் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த குட்டி மேங்கோ இருக்குல்ல, நான் இப்போதைக்கு 2 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இதுதான் ஒரு பீஸ், இன்னொரு பீஸ். ஓகே, நம்ம இதை வந்து இதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். பவுலுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஐயோ, இது வலிக்குது கைஸ், கொஞ்சம் நேச்சுரல் இல்லை. ஓகே, நம்ம இதுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம வச்சிடலாம். என் கை கொஞ்சம் அழுக்காக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி அழுக்காக்காமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இதை பார்த்துக்கோங்க. இதை நல்லா நான் கிண்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா, ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா அது இதாயிரும். ஓகே காய்ஸ், இப்போ இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. நல்லா குழன்னு மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த மாதிரி மசிச்சாச்சுல. இப்போ நம்ம வந்து இதை தூக்கி யாரும் தூரா போட்டாதீங்க. இதுக்குள்ளே தான் நம்ம ஊற்றி வைக்கக்கூடாது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து இதில் இன்னும் கொஞ்சம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 1 சுகர் பார்த்துக்கணும். இப்போ நம்ம சுகர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதை நமக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், நான் இன்னைக்கு எவ்வளோ போடுறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் இது போதுமான அளவுக்கு போட்டுக்கலாம். போதுமான அளவுக்கு சீனி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், சுகர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் கிண்டணும். ஏன்னா சுகர் போட்ட பிறகு சுகரும் நல்லா மெல்ட்னு சொல்லி நல்லா கரையணும். அதாவது இந்த மாதிரி கண்டஸ்டிக் பேஸ்ட் மாதிரி வந்துடணும். அதாவது சாம்பிள் என்னன்னா இது மாதிரி வந்துடணும். ஓகே கைஸ், இதை நல்லா நம்ம குழம்பு மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுப்போம். ஹாய் கைஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மாம்பழம் கவர், இந்த மாதிரி மாம்பழம் நம்ம வெட்டி வச்சிருந்தோம்ல, இந்த மாம்பழத்தில் இது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த மொத்த இதையும் இதுக்கே பத்துது, இந்த ஒரு தோலுக்கே பத்துது. ஓகே, இந்த மாதிரி
மாதிரி நான் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் வச்சுட்டு பிளேட்டில் வச்சிடணும். வடியக்கூடாது. ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். இதோட வீடியோ முடிஞ்சது. இதை ஃப்ரிட்ஜில் நம்ம கடைசியாக ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வர உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பாய் காய்ஸ்.